உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை தனக்கு உண்டான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இது எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அதில் பாதியில் வெளில எடுத்துறது, அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் மாறிண்டே இருக்கும். ஒரு வாட்டி புல் மார்க்கெட் இருக்கும், ஒரு வாட்டி பேர் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் மோசமாக போகிறது, அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவு ப்ராஃபிட்டில் இருக்கோமோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்தோம்னாக்கா நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. அதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தென் வி வில் பி எண்ட் அப் இன் லாஸ். அந்த இடத்துல அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஏதாவது கீழே விழுந்திருக்கும். சம் ஆஃப் த செக்டார்ஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கும். அதனால் பணத்தை வெளில எடுக்கிறது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட விருக்ஷம் ஃபின்மார்ட் பிரைவேட் லிமிடெடுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிகினர்ஸாக நிறைய மிஸ்டேக்குமே பண்ணுறாங்க. அதில் ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி போடுறது. எஸ்ஐபி போட்டு நடுவில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வராங்க. எஸ்ஐபியில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வராங்க. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண பெரும்பாலும் செய்யக்கூடிய முதல் தவறு என்னன்னாக்கா, பாதியில் எஸ்ஐபி நிறுத்திடுறது. 5 வருஷத்துக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் 5 வருஷத்துக்கு போட மாட்டாங்க. 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ பணத்தை எடுத்துட வேண்டியது. இன்னொன்று, 1 வருஷம் வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% லாஸ் இல்லை 15% லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாஸை பார்த்தே பயந்துட்டு நிறைய பேர் வெளில எடுத்துருவாங்க. அது ஒன்று மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது தவறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, அப்புறம் தன்னுடன் பணிபுரியவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் அப்பிடைட் லெவல் வேறு மாதிரி இருக்கும். இது தெரியாமல் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கேயாவது ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு செக்டார் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. அது ஒரு பெரிய தவறு. அதுலேயும் லாஸ் பணத்தை வெளில எடுத்துருவாங்க. அப்புறம் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்குறது. லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 2 இயர், லாஸ்ட் 3 இயர் 25% கொடுத்துருக்காங்க, இதே ரிட்டர்ன் இந்த வருஷமும் வரும் அப்படின்னு சொல்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஏதாவது கீழே விழுந்திருக்கும். சம் ஆஃப் த செக்டார்ஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கும். அதனால் பணத்தை வெளில எடுக்கிறது. அது ஒரு பெரிய தவறாக அவங்க பண்ணுவாங்க. இன்னொன்று, கோல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லை தனக்கு உண்டான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இது எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அதில் பாதியில் வெளில எடுத்துறது, அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பண்ணக்கூடாது. இன்னொன்று, ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது. நான் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய்ட்டு சம் ஆஃப் த டெட் ஃபண்டில் போட வேண்டியது. ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈக்விட்டி ஃபண்டில் போடுறது, அதுவும் ஒரு பெரிய தவறு அவங்க பண்ணுறது. இன்னொன்று, டாக்ஸேஷன் தெரியாமல் சம் ஆஃப் த கேசஸில் ரிடம்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்விட்டியில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஷார்ட் டேர்மில் ரிடம்ஷன் பண்ணாங்கனாக்கா, ஷார்ட் டேர்மில் தே வில் எண்ட் அப் இன் பேயிங் அண்ட் எக்ஸிட் லோடு. அது தவிர ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தால் அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் பே பண்ணணும். இதே லாங் டேர்மாக இருந்ததுனாக்கா தே வில் எண்ட் அப் ஒன்லி இன் பேயிங் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய தவறுகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மட்டும் போதுமா சார்? பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போராது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாட்டி போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல செக்டார், ஒரு பேங்கிங் செக்டார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு ஃபார்மா செக்டார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஒரு ஐடி செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு. அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த வருஷம் வருமானது ஒரு நிலையற்ற தன்மை. அதுதான் வருன்றது கிடையவே கிடையாது. அந்த இடத்துல சில பேர் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக்னாக்கா, 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியிலே பணத்தை வெளில எடுக்கிறது. இந்த மாதிரியும் நிறைய பேர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ரிட்டர்ன் வரலையேன்னு சொல்லிட்டு வெளில எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுவும் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. கன்சிஸ்டன்சியை பார்க்க மாட்டேன்றாங்க, ஃபண்ட் மேனேஜருடைய குவாலிட்டியை பார்க்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் பார்க்காம பணத்தை வெளில எடுக்கிறதும் அவங்க பண்ணுற பெரிய தவறு. மார்க்கெட் மாறிண்டே இருக்கும். ஒரு வாட்டி புல் மார்க்கெட் இருக்கும், ஒரு வாட்டி பேர் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணத்தை
இன்வெஸ்ட் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுறது அதுதான் மிகப்பெரிய தவறு. பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது பண்ணவே பண்ணாதீங்க. ரிட்டர்ன் மட்டும் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன் மட்டும் பார்க்குறதுனா இட் வில் பி அன் ஹாஃப் மூவி நீங்கள் பார்க்குறது வந்து. அதே ஒரு ஃபுல் மூவி நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரிஸ்க் வேணும், ரிஸ்க் என்னன்னு தெரியணும், கன்சிஸ்டன்சி என்னன்னு தெரியணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இதெல்லாமே பார்க்கணும். இதுதான் வந்து முக்கியமான தெரியும். இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில ஃபண்ட் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து சூஸ் பண்ண மாட்டேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அவங்க கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். சில ஃபண்டு வந்து 1% சார்ஜ் பண்ணுவாங்க, சில பர்சன்ட் 2% சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் ஆனால் 1.8 1.9க்கு மேலே இப்போ போகிறது இல்லை. ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ் படி போனீங்கன்னு வச்சா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுன்னா ஒரு ஃபண்டு 1% சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு ஃபண்டு 2% சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசம்ஷன்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். 12% ரிட்டர்ன் கிடைக்குன்னு வச்சுங்க. ஃபண்ட் ஏன் என்ன பண்ணுவாங்க, 1% தான் லோடுன்னு வச்சுனாக்கா 11% நெட் ரிட்டர்ன் வரும் அவங்களுக்கு. அதே ஃபண்டு பின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10%. இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 15 வருஷத்துக்கு நீடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ரிட்டர்ன் இது கால்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து 11% ரிட்டர்ன் கொடுத்தது வந்து 47 லட்ச ரூபா வந்திருக்கும் உங்களுக்கு. அதே வந்து 10% ரிட்டர்ன் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 41 லட்சம் வந்திருக்கும். 6 லட்சம் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலேயே போயிடும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது என்னன்னாக்கா இது வந்து ஒரு ஆனுவல் சார்ஜ் ஃபீ. இது என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபீன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட்டிங் செலவு இருக்குது, அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செலவு இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த டெய்லி பேசிஸில் எவ்வளோன்னு ஒரு நம்பர் அரைவ் பண்ணுவாங்க. அந்த அரைவ் பண்ண நம்பரை வந்து அவங்க டெய்லி டிக்ளேர் பண்ணுற என்ஏவிலேருந்து அது கழிச்சிருவாங்க. அதுதான் உங்களுடைய நெட் ரிட்டர்ன் வந்து. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு மறைமுகமான சேவை கட்டணம் அவங்களுக்கு பண்ணுறது வந்து. இதை நம்ம ஒழுங்காக கணிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒழுங்காக பார்க்கலனாக்கா நம்மளுடைய லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் வந்து பாதிக்கப்படும். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வந்து யாருமே வந்து கோல் செட் பண்ணிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆமாம். ஸோ அதே மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் கோலே இல்லாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் பண்ணுறாங்க சார்? அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெளிவான கால வரையறையே இல்லாமல் அந்த கோலுக்கு வந்து எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குழந்தையுடைய கல்விக்காகவோ, தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காகவோ, தன்னுடைய ஓய்வூதிய ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்காகவோ இதுக்காக வந்து பணத்தை சேர்க்குறோன்னு சொல்லிட்டு அதை வந்து கோல்ஸை வந்து ஒழுங்காகவே எதிர்பார்க்கறது இல்லை. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நடுவில் வந்து பணத்தை எடுத்துருவாங்க. கிட்ஸுக்காக நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துல வெளில வந்து வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கார்பஸ் கிடைக்காது. they'll be missing it. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரிட்டையர்மெண்ட் பீரியடில் வந்து எனக்கு வந்து ஒரு 4 கோடி 5 கோடி கார்பஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பாதியிலேயே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லிங்க் பண்ண மாட்டாங்க, இந்த கோலை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்காக இந்த பணத்தை நான் சேர்க்குறேன்றதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் மார்க்கெட்டில் ஏதோ நடக்குது, ஒரு டர்புலன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நடுவில் வெளில பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோலை ஒழுங்காக ப்ராப்பராக லிங்க் பண்ணல. மார்க்கெட்டில் என்ன டர்புலன்ஸ் நடந்தாலும் கீப் இன்வெஸ்டிங்ன்றது இருக்கணும். அது இல்லாமல் வெளில பண்ண வச்சுக்கோங்களேன், தென் தே ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக்ஸ். அதுதான் அவங்க பண்ணுற பெரிய ரிஸ்க் வந்து அந்த இடத்துல வந்து. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லா வந்து ஃபினான்ஷியல் அட்வைசஸுமே சொல்கிறாங்க. இப்போ ஆனால் மக்கள் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு நிறைய ஃபண்ட் வாங்குறது, நிறைய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்லிட்டு இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, ஒரு டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ஒன்று தேவை. ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னாக்கா ஒரு லார்ஜ் கேப்பு, ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நான் எல்லா ஃபண்டையும் மொத்தமாக ஒரே ஃபண்டில் போட்டுருவேன் அப்படின்வாங்க. டைவர்சிஃபிகேஷனே பண்ணாமல் ஒரேடியாக இல்லை ஓவராக டைவர்சிஃபை பண்ண வேண்டியது. நிறைய ஃபண்டில் எக்கச்சக்கமான ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. எக்கச்சக்கமான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாது. எந்த ஃபண்டு எந்த மாதிரி நேரத்தில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிறத கரெக்டாக பார்க்கவே முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய தவறு. ரொம்ப 5லேருந்து 7 ஃபண்டு டைவர்சிஃபை பண்ணுறதுனாக்கா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டம். இது இன்னும் அழகாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட இருக்கிற பணம் ரொம்ப கம்மி, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இடம் ஒரு சின்ன இடம், இந்த சின்ன இடத்துல நான் வந்து ஒரு தோட்டம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருக்க எல்லா விதையும் கொண்டு இங்கே போட்டு எல்லா விதமான செடியும் நான் வளர்க்குறேன்னு சொன்னாக்கா எந்த செடியும் ஒழுங்காக வளராது. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒரு 5-6 ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கனாக்கா அது பெட்டராக இருக்கும். ரொம்ப டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறேன்னு போயிட்டு அதுக்கு பின்னாடி அது டைவர்சிஃபிகேஷனாக மாறிடும். டைவர்சிஃபைன்னு இருக்காது, அது ஒர்சிங் ஃபேக்டராக போயிடும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்து மட்டும் ஒரு ஃபண்டை வந்து அப்ரோச் பண்ணுறது நல்ல விஷயமா?
ரேட்டிங் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம். அதே தான் வந்து எல்லா வாட்டியும் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. சில சமயத்துல வந்து ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கடந்த 3 வருடம், 5 வருடம், 10 வருடத்துல என்ன மாரிலாம் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பேஸ் பண்ணி சில ரேட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அகைன் நீங்க ரேட்டிங் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூ ரிசர்ச்சோ இல்ல மார்னிங் ஸ்டாரோ ஒவ்வொருத்தர் ரேட்டிங் பண்றச்சே அவங்கவங்களுக்கு உண்டான டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல பேஸ் பண்ணிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்மளுடைய ரிஸ்க் என்ன? நம்மளுடைய கோல் என்ன? இத பேஸ் பண்ணி எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றத நம்ம பார்க்கணும். ரிஸ்க்க இது பண்ணி பண்றது வந்து. ஸோ ஸ்டார் ரேட்டிங் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஒன்லி அ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து. ஸோ அகைன் ரேட்டிங்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்ல இருக்கிற ரேட்டிங் இஸ் சம்திங் லைக் அ நேம் போர்ட் இன் அவர் ஹவுஸ். பட் உள்ள போய் பார்க்கணும். உள்ள போய் பார்த்தா தான் அது வந்து என்ன மாரி ஃபண்ட் ஹவுஸ், என்ன மாரி குவாலிட்டி ஆஃப் த ஃபண்ட்ஸ் தேர் மேனேஜிங், அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். மியர்லி லுக்கிங் அட் ஒன்லி த ரேட்டிங்கை மட்டுமே நான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேங்கிறது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிடீம் பண்றாங்க அப்படின்னா, இப்போ அவசர அவசரமா ரிடீம் பண்றாங்கன்னா அந்த சமயத்துல இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன சார்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரிடீம் டூ ஏர்லின்றது வந்து அதில் என்ன நம்ம லூஸ் பண்ணனாக்கா லாங் டேர்ம் காம்பவுண்டிங்கை வி ஆர் லூசிங் இட். லாங் டேர்ம் காம்பவுண்டிங்கை லூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாஸை பர்மனன்ட் லாஸாக நம்ம மாற்றிடுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய 10 வருஷம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காக போட்டதை வந்து நீங்கள் வந்து 5 வருஷத்தை வெளில எடுத்துறீங்க. யூ வில் பி லூசிங் யுவர் கார்பஸ். அண்ட் ஷார்ட் டேர்மில் வெளில போனீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் யூ வில் பி பேயிங்க. ஷார்ட் டேர்மில் பணத்தை வெளில எடுத்தீங்கன்னாக்கா எக்ஸிட் லோட் பே பண்ணுவீங்க. அதே லாங் டேர்மில் நீங்கள் வெளில வந்தீங்கன்னாக்கா ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் உங்களுக்கு. எக்ஸிட் லோடு உங்களுக்கு அங்கே இருக்காது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பணத்தை வெளில எடுத்து வெளில வரும்போது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். நீங்கள் ஒரு கோலுக்காக நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் பணத்தை எங்கே திருப்பி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? திருப்பி நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணனாக்கா, இல்லை நான் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் போடுறேன்னு போனீங்கன்னாக்கா யூ வில் எண்ட் அப் இன் வெரி வெரி லோயஸ்ட் ரிட்டர்ன். 6% 7% ரிட்டர்னில் வந்து வெளில வருவீங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய தவறு. அவசரப்பட்டு அந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ போர்ட்ஃபோலியோ சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கவனிக்காமல் விட்டுட்றாங்க. ஸோ அந்த ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? அகைன் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் திங். நான்லாம் என்னோட கிளைண்ட் கிட்ட பேசும்போது வந்து கிளைண்ட் கிட்ட வந்து கிளியராக சொல்லிடுவேன், எப்போல்லாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டுருவேன். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, வருடத்துக்கு ஒரு வாட்டியா நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும், இல்லை ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்கும்போது ரிவ்யூ பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் நான் ரிவ்யூ பண்ணுவேன். சில நேரத்தில் மார்க்கெட் ரொம்ப கொஞ்சம் மோசமாக போகிறது, அந்த நேரத்தில் நம்ம எந்த அளவு ப்ராஃபிட்டில் இருக்குமோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்தோம்னாக்கா நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து. அதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தென் வி வில் பி எண்ட் அப் இன் லாஸ் அந்த இடத்துல வந்து. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு நல்ல ஃபண்டு ரொம்ப நம்ம குறைஞ்ச விலையில் கிடைக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ அண்ட் ரீபேலன்சிங்கில் இந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி ரிவ்யூ அண்ட் ரீபேலன்ஸில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு 60% ஈக்விட்டி 40% டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம போர்ட்ஃபோலியோவில். மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கிறச்சு இந்த 60% ஈக்விட்டிங்கிறது 70% 75% மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த 15% ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அதை புக் பண்ணால் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வி வில் எண்ட் அப் இன் லாஸ்ட்லேயும் நம்ம வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல வந்து. இதில் அகைன் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறது என்னன்னாக்கா, போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு கார் மாதிரி. அந்த காருக்கு வந்து என்ன வேணும், மெயினாக வேணும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூவல் வேணும், டயர் வேணும் அண்ட் பிரேக்ஸ் வேணும். இதை அழகாக அலைன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ரீபேலன்சிங்கோ இந்த ரீஅலைன்மெண்ட்டோ நம்ம ஒழுங்காக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கார் ஒழுங்காக ஓடாது. அதுதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ. ஓகே, இப்போ பிகினர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் பற்றி மிஸ்டேக், அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, நன்றி.